வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீலா லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தகவல் என்னென்னா கேழ்வரகு. இங்கிலீஷில் இதுக்கு பேர் ராகி அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்காமல் நம்ம ஹீலா லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய மக்களின் உணவு பட்டியலில் நீங்காத இடம் பெற்ற கேழ்வரகு ஒரு சிறந்த மருத்துவ குணமுடைய தானியமாகும். வறண்ட நிலங்களிலும் மிதமான வெப்பத்திலும் நன்கு வளரக்கூடியதாகும். சுமார் ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியர்களால் பயிரிடப்படும் உணவு தானியமாகும். இதில் கர்நாடகா, தமிழ்நாட்டில்தான் அதிகம் பயிரிடப்படுகிறது. கேழ்வரகில் எண்ணற்ற மருத்துவ பயன்களும் சத்துக்களும் அடங்கியுள்ளது. இதில் புரதம், கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, நியாமின், தயாமின், ரிபோஃப்ளேவின், விட்டமின் பி மற்றும் இதர சத்துக்கள், பல அமினோ அமிலங்கள் அதிகம் அடங்கியுள்ளது. மேலும் கேழ்வரகை பிறந்த குழந்தைகள் முதல் 90 வயதிற்கு மேல் உள்ள பெரியவர்கள் வரை அனைவரும் உண்ணக்கூடிய மகத்துவமான தானியங்களில் இதுவும் ஒன்றாகும். எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும் கால்சியம் சத்து இதில் அளவுக்கு அதிகமாக உள்ளது. பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மான பிரச்சனையை வரவிடாமல் தடுக்கவும் உதவுகிறது கேழ்வரகு. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது பொருத்தமான உணவு தானியமாகும். சர்க்கரை நோயாளிக்கு இது ஒரு அற்புத அருமருந்தாகும். வெள்ளை அரிசியை விட குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக நார்ச்சத்துக்கள் கொண்டுள்ளது இந்த கேழ்வரகில். கேழ்வரகு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் ஆகும். இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் நம் வாழ்க்கையில் சாப்பிடுவதால் உடலில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக அதிகரிக்கும். இதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்ற உணவாகும். மெதுவாக அதிகரிக்கும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் மிக சிறந்த உணவாகும் நம் வாழ்க்கையில். மேலும் இந்த கேழ்வரகை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தேவையான அனைத்து சத்துக்களும் மிகுதியாக அடங்கியுள்ளது. மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு, ஹீமோகுளோபின் அளவு குறைவதை நிவர்த்தி செய்யும் ஆற்றல் அதிக சத்துக்களும் கேழ்வரகில் உள்ளது. கேழ்வரகில் தைராய்டு நோயாளிக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் அதிலிருந்து விடுபடலாம். குறிப்பாக ஹைப்பர் தைராய்டு பிரச்சனையில் உள்ளவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவு தானியமாகும் இந்த கேழ்வரகு. கேழ்வரகில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் உள்ளன. அதிக உடல் உழைப்பு உள்ளவர்கள் இதனை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு நலம் பெறலாம். மேலும் அதிக உடல் சூடு உள்ளவர்கள் உடல் சூடு நீங்கி உடல் குளிர்ச்சி தரக்கூடியதாகும் இந்த ராகி. இரத்த சோகை வராமல் தடுக்கும் ஆற்றல் உடையது கேழ்வரகு. குழந்தைகளுக்கான சிறந்த உணவு கேழ்வரகு தானியமாகும். விதவிதமான பிளாஸ்டிக் டப்பாவில் அடைக்கும் விலை அதிகமான குழந்தை உணவுப் பொருட்களில் சத்துக்களை விட அதிக விளம்பரம் மட்டுமே உள்ளது. குழந்தையின் வளர்ச்சிக்கு ஏற்ற ஆரோக்கியமான அதிக சத்துக்கள் உடைய உணவு தானியங்கள் கேழ்வரகு ஒன்றாகும். மேலும் இந்த ராகி எனும் கேழ்வரகு தானியத்தை கடையில் ஒரிஜினலாக வாங்கி முளைக்க வைத்து ரைஸ் மில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரைஸ் மில் ஷாப்பில் கொடுத்து இதை அரைச்சி சேமித்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாக்கெட்டில் வர ராகி சேமியாவில் ரீஃபைன் வீட் ஃப்ளோர், மைதா மாவு கொஞ்சமாக கலக்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டிலே தயாரிக்கிறது நமக்கு ஆரோக்கியத்தையும் அதிக ஊட்டச்சத்தையும் தரக்கூடியதாகும். கேழ்வரகை வாரம் ஒரு முறை உங்களுக்கு பிடித்தமாறு சமையல் செய்து சாப்பிடலாம். ராகி புட்டு, லட்டு, தோசை, இட்லி, கூழ், களி என மனதிற்கு பிடித்தவாறு செய்து சாப்பிடலாம். இதில் மருத்துவ பயன்களும் அடையலாம். மேலும் நம் முன்னோர்களைப் போல உணவே மருந்து என்று நலமுடன் வாழலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஹீலா லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.